மார்ச் 9 தவக்காலம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 13 வரை. தூய ஆவியால் இயேசு ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசி ஆறினார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டியவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்பு அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் சோதனைகளை எப்படி சாதனையாக்குவது என்பது பற்றி விளக்குகின்றது. ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட அலகையினால் பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பதை நற்செய்தி விளக்குகின்றது. நம்மை மீட்பதற்காக மனிதனாக பிறந்த மனுமகன் மனித இயல்பினால் சோதனைகளை எதிர்கொள்ளுகிறார். அவருடைய திருமுழுக்கு நேர்மறையான தம் பணியை நிறைவேற்ற தயாரிக்கின்றது. ஆனால் இந்த பாலைவன அனுபவமோ அவரை மிகவும் கடினமான முறையில் தயாரிக்கின்றது. ஆம், இன்று வரலாற்று பக்கங்களை தூசி தட்டி பார்த்தோம் என்றால் போராட்டத்திற்கு பிறகுதான் சுதந்திரம் அல்லது விடுதலை என்பதை அறிய முடிகின்றது. அவருடைய இந்த பாலைவன போராட்டம் தொடர்ந்து கல்வாரி சிலுவை பாதையின் வழியாக விடுதலை வாழ்விற்கு களமமைத்து கொடுக்கின்றது என்று கூறலாம். சோதனையில் நாம் வீழ்வதும் அதனை வெல்வதும் நாம் எடுக்கும் முயற்சியினை பொறுத்துதான் அமைகின்றது. நம் ஆண்டவரின் சார்பாக நின்றால் நம்மால் சோதனையை வெல்ல முடியும். இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை மிகவும் அடிப்படை தேவைகளுள் ஒன்றான உணவினை மையமாக கொண்டது. அது பாலைவனத்தில் யாரும் எதுவும் இல்லாத இடத்தில் இயேசு பசியால் சோதிக்கப்பட்டார். தனது பசியை தீர்க்க அவரால் முடிந்தும் அவர் அதை செய்யவில்லை. ஆனால் தன்னிடம் வந்த மக்களுக்கு அவர்கள் பசியோடு இருப்பதைக் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொள்ளுகிறார். அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றார். நம் வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்தும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கவே அழைக்கின்றது. சோதனைகளின் போது நாம் பல்வேறு இழிநிலைக்கு ஆளாகலாம், பல்வேறு தோல்விகளை சந்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று சிந்திக்காமல் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கூட எண்ணலாம். ஆனால் நாம் சோதனையின் போது துணிவோடு மனம் தளராமல் இயேசுவையும்
அவரின் மதிப்பீடுகளையும் பற்றி மட்டும் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம் என்றால், இந்த உலகம் தூக்கி எறிந்த அதே இடத்தில், அதே நபர்களின் கண்முன்னே நம் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவாராக. ஆற்றல் வழங்கும் இறைவா, சோதனைகளை வெல்வதற்கு இயேசுவுக்கு வலிமை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை சோதனைகளில் விழவிடாதேயும். சோதனை வேளைகளில் இயேசுவைப் போல இறைமொழி கொண்டு வெற்றி பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.